Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா how to take out the vehicle from a parking slot on a slope. ஒரு ஸ்லோப்பில் ஒரு பிகினர்ஸ் வந்து அவங்களோட வெஹிக்கிளை வெளியில் எடுக்கும்போது என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், ஒரு பிகினர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸ் கூட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் டிரைவர்ஸ் கூட வெஹிக்கிளை ஒரு ஃபுல் ஸ்லோப்லேருந்து நம்ம ரிவர்ஸ் வெளியில் எடுக்கும்போது என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணணும், ஸோ என்ன விஷயம்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரீஃபாக பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have a parking slot. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டோட பார்க்கிங் ஸ்லாட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்லோப், ஒரு ஃபுல் ரேம்பில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பில் வெஹிக்கிள் ரிவர்சிங்கில் வெளியில் எடுக்கும்போது நம்ம என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறோம், ஸோ எந்த மாதிரி நம்ம வெளியில் எடுக்கணும், ஸோ எந்த இடத்துல நம்ம ரிவர்சிங் வரணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரேம்பில் தான் நம்மளோட வெஹிக்கிளை நம்ம கீழே இறக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிவர்சிங் கான்செப்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த டைரக்ஷனில் பின்னாடி எடுக்கும்போது நம்மளோட பேக் வீல் வந்து இந்த ஸ்லோப்புக்கும் நம்ம வெஹிக்கிளுக்கும் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ செக் யுவர் சரௌண்டிங்ஸ், அதாவது ரைட் சைடில் என்ன கேப் இருக்குது, லெஃப்ட் சைடில் என்ன கேப் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும் ரிவர்ஸ் எடுக்கும்போது. அதே மாதிரி ரோடில் நம்ம ரிவர்சிங் எடுக்கும்போது அதுக்கு பேரலாக எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் பார்க் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தது, இங்கே ஒரு வெஹிக்கிள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வெளியில் எடுக்கும்போது அந்த என்ஆஃப் ஸ்பேஸ் நம்மளால் வளைக்க முடியாது வெஹிக்கிளை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவர்ஸ் ஸ்லோப்பிங்கில் கீழே இறக்குறேன். ஸோ எந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறேன், எப்படி நான் கிளச்சை ஹோல்டு பண்ணுறேன், எந்த லெவலில் நான் பிரேக் ப்ரெஸ் பண்ணுறேன், அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஹிக்கிள் ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஹேண்ட் பிரேக் என்கேஜில் தான் இருக்குது, வெஹிக்கிள் நியூட்ரலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணி இங்கே பிரேக் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் இங்கே ஸ்டாப் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ப்ரெஸ்ஸிங்கில் இருக்குது, அதனால் வெஹிக்கிள் எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரேக்லேருந்து லைட்டாக லெக் எடுத்து பார்க்கணும் வெஹிக்கிள் மூவ் ஆகுதான்ட்டு. ஸோ லெக் எடுத்துனா வெஹிக்கிள் மூவ் ஆகலை, பிகாஸ் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட்டில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரிவர்ஸ் கியர் போடுறேன். ஸோ ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பிரேக் மேலே கால் இருக்கணும், பிகாஸ் ஒரு ரேம்ப் இருக்குது. ஸோ லிட்டில் பிட் நான் பேக் வந்ததுக்கப்புறமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோடய பேக் வீல் வந்து அந்த ஸ்லோப்பில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும்போது நான் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல கிளச் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் லீவிங் த கிளச், அகைன் ப்ரெஸிங் த கிளச். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ திருப்பி அகைன் லிட்டில் பிட் ஆஃப் லீவிங் த கிளச், அகைன் ப்ரெஸிங் த கிளச். ஸோ 10% தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் வீல் கரெக்டாக ஸ்லோப்பில் வந்திருக்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண அடுத்த மொமெண்ட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணி பிரேக் ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு நான் கரெக்டாக பேக் வீலோட போஸ்டர் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், கரெக்டாக பேக் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் கரெக்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நான் ஹேண்ட் பிரேக்கில் வெஹிக்கிளை நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணவே கூடாது, பிகாஸ் ஆல்ரெடி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் தான் இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் த பிரேக் அண்ட் லீவிங் த பிரேக். அண்ட் பிரேக் நான் லீவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5% மட்டும்தான் லீவ் பண்ணணும். ஸோ ரொம்ப லீவ் பண்ணிவிட்டு அப்படின்னா வெஹிக்கிள் ரொம்ப எனார்மஸ் ஸ்பீடில் போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பாயிண்டில் போட்டுட்டேன், பிகாஸ் ஆல்ரெடி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லோப்பிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பின்னாடி வந்துடும். இங்கே நான் ரிவர்ஸ் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு லீவ் த பிரேக் கிராஜுவலி ஹியர். ஸோ லைட்டாக லீவ் பண்ணேன், வெஹிக்கிள் அழகாக பேக்கில் வருது, ஐ கேன் ஃபீல் இட். ஸோ இப்போ நீங்கள் என்னோடய ஃப்ரண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே நான் பேக்கில் எடுக்கும்போது ஸ்டீரிங்கை ஸ்டடியாக ஹோல்டு பண்ணிக்கணும். என்னோடய கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ்ஸிங்கில் இருக்கணும், பிரேக் ப்ரெஸ்ஸிங்கில் இருக்கணும். ஸோ லீவிங் த பிரேக், ப்ரெஸ்ஸிங் த பிரேக், லீவிங் த பிரேக், ப்ரெஸ்ஸிங் த பிரேக். இதே மூமெண்ட்டில் இன்ச் பை இன்ச்சாக நான் பின்னாடி எடுக்கணும். அதே மாதிரி நீ பின்னாடி எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய ஆங்கிள் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு வந்துடணும். ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட் மிரரில் பார்த்துக்கிறேன் பின்னாடி எதாவது வெஹிக்கிள் இருக்கானே, எந்த வெஹிக்கிளும் இல்லை. ஸோ இல்லாததுக்கப்புறம் நான் லெஃப்ட்டில் வர வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்டில் வர வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்கே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குது, ரெண்டு சைடுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் என்னோட கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங்லேயே இருக்குது, பிரேக் ப்ரெஸ்ஸிங்லேயே இருக்குது. இப்போ நான் ஃபுல் ரேம்பில் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் வெஹிக்கிளை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் பிரேக் மட்டுமே லீவ் பண்ணிவிட்டேன், வெஹிக்கிள் அதே மூமெண்ட்லேயே பின்னாடி வந்துருச்சு, ரொம்ப அழகாக வருது வெளியில். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து நம்ம ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணணும். என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும்னா இந்த ஸ்லோப்பில் கீழே இறக்கும்போது நான் ரொம்ப ஸ்லோவாக இறக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரண்ட் சேஸ் வந்து டச் ஆகக்கூடாது. இப்போ உங்களோட எக்ஸ்டீரியர் வியூ காமிக்கிறேன். இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இறக்கியிருக்கேன். ஸோ இறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேஸுக்கும் அந்த ஸ்லோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு மைன்யூட்
கேப் தான் இருக்குது. இதில் நான் கொஞ்சம் ஸ்பீடாக இறக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரண்ட் சேஸ் வந்து அடி வாங்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம இன்னர் ஸ்லோப்பில் நம்ம ஸ்லோப்பில் பார்க் பண்ணும்போதும் சரி, வெளியில் எடுக்கும்போதும் சரி, ரொம்ப கிராஜுவலாக வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கணும். ஸோ அதான் பிரேக் கண்ட்ரோல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டேன் வெஹிக்கிளை. ஸோ ஃப்ளாட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இங்கே ரைட்டில் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டர்ன் லெஃப்ட் இன் ரிவர்ஸ். ஸோ இதுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இங்கே நான் ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டேன் அப்படின்னா நான் இந்த டேரக்ஷனில் மூவ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். இதே என்னோடய ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து லெஃப்ட்டில் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டர்ன் ரைட். ஸோ ரிவர்ஸில் நம்ம எந்த டேரக்ஷனில் போகிறோமோ த சேம் டேரக்ஷன் வி ஹாவ் டு மேக் அ டர்ன். ஸோ தட் ஃப்ரண்ட் வந்து ஆப்போசிட்டில் ஃபேஸ் ஆகும். இப்போ எனக்கு வெளியில் எடுத்தோம்னா எனக்கு ரைட்டில் மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபுல் லெஃப்ட் திருப்பி இருக்கேன். ஸோ வெஹிக்கிளை கிராஜுவலாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சலரேஷனுக்கு எந்த ஒரு ஜாபுமே கிடையாது. ஸோ லீவிங் த கிளச், அகைன் ப்ரெஸிங் த கிளச். ஸோ கிராஜுவலாக வந்துட்டேன், பின்னாடி பார்த்துக்கிறேன். நான் அகைன் ஐ ஹேவ் டு மேக் அ ஃபுல் ரைட் டர்ன் ஹியர் அண்ட் ஐ ஹேவ் டு மூவ் கிராஜுவலி. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சிலே தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். லீவிங் த கிளச், அகைன் ப்ரெஸிங் த கிளச். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இப்போ ஒரு ஸ்லோப்லேருந்து நம்ம வெஹிக்கிளை கீழே இறக்கிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஒரு ஸ்லோப்பில் வெஹிக்கிளை நம்ம வெளியில் எடுக்கும்போது என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், அண்ட் மெயினாக நம்ம வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஸ் வெல் அஸ் பிரேக் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் மோட் நம்ம ஷிஃப்ட் பண்ணவே இல்லை. ஸோ வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்லேயே அந்த ஸ்லோப் ஃப்ளோலே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளை வெளியில் எடுத்துட்டோம். அதே மாதிரி ரோடுக்கும் அந்த ஸ்லோப்புக்கும் இருக்கிற அந்த எட்ஜ் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணிட்டு தான் இறக்கணும். நம்ம ஸ்பீடாக இறக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அந்த சேஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதானும் இதில் டவுட்ஸ் இருந்தது, ஒரு பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அகாடமியை சூஸ் பண்ண சொல்லுங்கள். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூவர்ஸ். தேங்க்யூ.